இதோ வந்துட்டேன். அண்ணா பெண்களுக்காக ஏன்னா நீங்க இவ்வளவுதான் கஷ்டப்படுறீங்க. சேர்ந்திடவே இந்த நாணயமோ சாட்சி. இன்னும் ஒரு முறை எந்த கதை சொல்லாரா கொலை பண்ணிடுவேன் உன்னை. இருக்கிற கியூட்டா நீ போட்ட பால்ல நான் ஆயிட்டடி அவுட்டா அல்லோன்னு சொல்லுவாளே ரொம்ப அவசீட்டா உன்னால தாண்டி நான் ஆயிட்டடி அவுட்டா நிலா உள்ள வாடிய சுட்டா. அதே சொல்லாத மாவா போல என்ன நீயோ சோவம் இல்லாத நட்டாரு முட்டாரு. எனக்கென இருந்தது ஒரு மனசு, அதை சுகம் எனக்கு எனக்கென இருப்பது ஒரு உசிறு, அதை ஹாய் நண்பா நம்பி. அப்துல் அஜீஸ் வந்துட்டாண்டா. அஜீஸ் ஒரு டீ மாஸ்டரு. அஜீஸ் டீ போட்டா நல்லா இருக்கும். அஜீஸ் வந்தாலே தூள் பறக்கும். அப்துல் அஜீஸ் வந்துட்டாண்டா. அஜீஸ் ஒரு டீ மாஸ்டரு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அது லூசுக்கு மட்டும் வர நிறுத்துற அவனை பைத்தியக்காரப்ப. இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு கோட்டி சாத்தஞ்சு மணிக்கு வந்து போட்டோம். மச்சான் நான் ஒரு புது கேம் கொண்டு வரேன்டா. என்னடா இப்போ எல்லாரும் விளையாடுறாங்க. நல்ல கேம். அதாவது ரெண்டு பேரும் மாறி மாறி அரைஞ்சிப்போம். யார் அம்மா அப்படின்னு வெளிச்சாமலே கச்சிடறாங்களோ அவங்க தோத்துறாங்க. என்னது அடிச்சுக்கலாமா? அடிக்கலாம் அடிக்கலாம். அப்ப சரி சரி இப்படி நில்லு இப்படி நில்லு பிடிச்சி பாய்ப்புல நில்லு நில்லு இந்த கயிறு உன் கையில இருக்கிற வரைக்கும் யாரையும் அடிக்க கூடாது.
என் கண்ணு வேணும்னு கேட்டியாமல கேட்ட மூடுறா. நீ சூத்த மூடு. Aku dah. Bro. என்ன குருநாதா உங்களுக்கு புது ஐட்டம் அறிஞ்சிருக்காங்க? கர்ம என்ன இப்படி நாறுது? இடைவரும் பலவித தடைகளை தகர்த்திங்கு வாழ்ந்து காட்ட வேண்டும். இலக்கிய பெண்மைக்கு இலக்கணம் நீ என யாரும் போற்ற வேண்டும். ஆனா இது புதுசா இருக்குனே. புதுசா இருக்கு. உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. இந்த பச்சோந்தி அவ்வப்போது நிறம் மாறுவதை கண்ட கிராம மக்கள் வனத்துறையினருக்கு தகவல் அளித்தனர். தகவல் அறிந்து தமிழ்பாடி கிராமத்திற்கு வந்த வனத்துறையினர் பச்சோந்தியை பத்திரமாக மீட்டனர். இந்த பச்சோந்தி ஒரே நேரத்தில் 360 டிகிரி கோணத்தில் கண்களை சுழற்றும் அரிய வகை தன்மை கொண்டது என வனத்துறையினர் கூறினர். நண்பர்களே, இனிமே பழைய மாதிரி பிரச்சனை பண்ணாதான் இந்த உலகத்தில் வாழ முடியும் போல நினைக்கிறேன். என்ன மயிர்களா எனக்கு கால் பண்றீங்க? எப்படா என் நம்பரை கண்டுபிடிச்சிங்க? கால் பண்ணி ஏன்னா தொந்தரவு பண்றீங்க? நானே கஷ்டத்தில் பல பிரச்சனைகளை சுத்திட்டு தர்றேன். எனக்கு இன்னும் மயிருக்கு கால் பண்றீங்க?